அனைவருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கக்கூடிய ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. 2026 சனி பயிற்சி வருது. இந்த சனி பயிற்சியுடைய பலன்கள் மக்களுக்கு எந்த மாதிரி இருக்கும்? 2026 மார்ச் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனராசிக்கு எழுந்தருளுகிறார். அன்றைய தினம் வாழ்க்கையில் நிறைய மாறுதல்கள் ஏற்பட போகுது. ஏன்னா சனி குருவுடைய வீட்டுக்கு செல்லுகிறார். இந்த பக்கம் குவாட்ரண்ட்டில் ஏற்கனவே குரு பகவான் இருக்கார் மிதுனத்தில், இந்த பக்கம் மீனத்தில் சனி வரப்போகிறார். சனி வந்ததுக்கப்புறம் திருக்கணிதப்படி போன வருடமே முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் வாக்கியப்படி நிறைய பேர் கேட்டுக்கிட்டதால் இந்த பதிவு. ஸோ அப்போது குருவுடைய வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் நிறைய பேருக்கு சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், நிறைய குழந்தை, சொத்து, சுகம், வெளிநாட்டு வேலை, கல்யாணம், நிறைய விஷயங்கள் தரப்போகிறார். ராசி ரீதியாக யார் யாருக்கெல்லாம் என்னென்ன குபேர சம்பத்துகள் வரப்போகுதுங்கிறத பார்த்துடலாம். சுவாமிஜி, கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்கும்? கமான் கடகராசி, கமான். கடகராசிக்காரர்கள்லாம் ஒரு சங்கம் வைத்து என்னைத்தான் தேடுகிறார்கள். எல்லாரும் நினச்சிக்கிறாங்க விருச்சிக ராசி, மகர ராசி தவிர நம்மளை பேச உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கேனே, உங்களை பற்றி எத்தனை வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே 10லே குரு வந்தால் பதவி பறிப்போகும்னு சொன்னாலும் சொன்னேன். நான் சொன்ன நேரம் ஒரு 1 லட்சம் பேருக்கு வேலை போயிடுச்சு. அதுலேருந்து நான் ரொம்ப வாண்டட் குற்றவாளி மாதிரி என்னை தேடிட்டு இருக்காங்க. கடகராசிக்காரர்களுக்கு என்னை தவிர நல்லது சொல்கிறவன் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. காரணம் என்னவென்றால் அஷ்டம சனி 8ஆம் இடத்துல இருந்தார். இவெல்லாம் ஒரு ஆளா சரிவேன். 8ஆம் இடத்துல இருந்து சின்ன பையன் சார் நான். எனக்கு பாருங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ப்ராப்ளத்தை கொடுக்குறான். இந்த பக்கம் போனால் கம்பெனியில் திட்டு விழுவுது, வீட்டுக்கு வந்தால் வீட்டில் திட்டு விழுவுது. நான் வாழ்கிறதா வேணாமானே தெரில. அஷ்டம சனி மாதிரி ஒரு டார்ச்சர் ஃபெலோ யாருமே கிடையாது. முக்கியமான இன்டர்வியூ கிளம்பிட்டு இருப்பீங்க, உங்கள் மேலே சேரடிக்கும். முக்கியமான இன்டர்வியூ கிளம்பிட்டு இருப்பீங்க, அப்போ தான் செருப்பு பிஞ்சு போயிடும். ரொம்ப கேவலமான ப்ராப்ளமாக கொடுப்பான். ப்ராப்ளம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன், தைரியமாக ஸ்டெம்புக்கு போடுறா, நோ பால் போடாதையா அப்படி சனி பகவான் போடுற அத்தனையும் நோ பால் தான். எதை தொட்டால் உங்களுக்கு வெறி ஆகுமோ அதை தான் தொட்டிருப்பார். இந்த 2.5 வருஷம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு உளுந்து எந்திரிச்சு போய் அங்கே இன்டர்வியூ போஸ்ட்மார்ட் ஆகிருக்கோம். வீட்டிலே சொல்லியிருக்கலாம்டா 6 மணிக்கெலாம் எந்திரிச்சு கிளம்புறேன்டா அப்படிங்கிற மாதிரி. 8 மணி ஷூட்டிங்னு கூட்டம் வந்திருப்பாங்க. 8 மணி ஷூட்டிங் 9:30க்கு 10க்கு தான் தொடங்கும். சொல்லியிருந்தா நான் பொறுமையாக வந்திருப்பேன்ல. அந்த மாதிரி பிரச்சனையே என்ன அப்படின்னா சனி பகவான் இப்படிலாம் டார்ச்சர் பண்ணார். அஷ்டம சனி பற்றி ஒரு புக் எழுதலாம். இப்போ இவர் நல்ல படிக்க, ராஜா நீ போயிட்டு வா ராஜா, இவர் 9ஆம் இடத்துக்கு போயிட்டார். இனி வாழ்க்கையே நான் சந்திக்கக்கூடாது, கவலைப்படாதீங்க. ஒன்று 25 வருஷம் கழிச்சு தான் சந்திப்பீங்க. எப்படி யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ஒரு அப்பாவாகி உங்கள் பசங்க 12th காலேஜுன்னு போகும்போது தான் எகெயின் யூ கோயிங் டு மீட். அது வரைக்கும் இந்த ஆள்கிட்ட உங்களுக்கு விடுதலை. அல்லது கொஞ்சம் பெரிய ஆம்பளையா பெரிய ஆளாக இருந்து யாராவது பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே சனி வர்றதுக்குள்ளே நீங்கள் அவரை பார்க்க போகிறதில்ல, ஃப்ரீயாக விடுங்க. ஏன்னா வாழ்வின் பாதி 1/4 பாகம் கழித்து தான் வருவார். ஸோ இப்போ அடுத்து இந்த சனி பகவான் 9க்கு போனானே என்ன பண்ணுவான்? 9லேருந்து 9, 10, 11 பார்க்குறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். கடகராசிக்காரங்களை காம்பன்சேஷன் தரப்போறார். ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, ஒரு இண்டஸ்ட்ரியை மூடும் போது என்ன பண்ணுவாங்க, எல்லா எம்ப்ளாயிஸும் கூப்பிட்டு இத்தனை நாள் எங்கிட்ட வேலை பார்த்தீங்க, இந்த வச்சுக்கோ, இந்த ஒரு 3 லட்சம் வச்சுக்கோ. அவன் உழைச்ச உழைப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த எம்டி பார்த்து தர்றது தான். அந்த மாதிரி இந்த 11ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது லாபத்தை கொடுக்குறார். எப்பா நீ இப்போ இத்தனை நாள் வேலை செஞ்சு அது காம்பன்சேஷனாக வச்சுக்கோ, இனிமேல் போய் தனியாக போய் படிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி லாபம் தருவார். சில பேர் கம்பெனியில் வேலையோட துரத்திருப்பாங்க, அவங்களுக்கு செட்டில்மெண்ட் வராமல் இருக்கும். பல யூனியன் சங்கங்கள்லாம் தேடி இருப்பீங்க, அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்தை சனி பகவான் பாருங்க, நண்பர்களை மாற்ற போகிறார் சனி பகவான். இவங்களோடலாம் சேர்ந்து நான் என்ன உருப்படவா சார் போகிறேன்? நண்பர்களே, கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கூட இருந்தவன் தான். உங்களுக்கு யாரையாவது கெடுக்கணும்னு எனக்கு யாரையாவது கெடுக்கணும்னு தோணிச்சுன்னா என்ன பண்ணும்? எப்படியாவது அவனை நம்ம கூட ஃப்ரெண்டாக்கிடணும். ஏன் சொல்லுங்கள், நம்ம கூட சேர்ந்தப்புறம் உருப்பட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. கடகராசிக்காரர்கள் என்னன்னா, உங்கள்கிட்ட வந்த ஃப்ரெண்டுங்க பூரா நம்மக்கிட்ட இவனுங்களை வச்சு சம்பாதிக்கிறான்னு பார்த்தா வரவும் பூரா நம்மளை வச்சு சம்பாதிக்கிறாயா அப்படிங்கிறது தான் உங்கள் பிரச்சனையே. அப்போது இனிமையாவது நீங்கள் சம்பாதிக்கிற மாதிரி ஒரு டீம் வரும், அதான் முக்கியம். அது ஒன்று. 9ஆம் இடம் 7 குடையவன் 9ல் அடடா மழடா அட மழடா. அவங்களுக்கு அழகா எந்த சனி உங்களுக்கு வேதனை கொடுத்தாரோ அவரே உங்கள் லவ் ஓகே பண்ணி தருவார். ஒய்ஃப் கூட சண்டை, வெள்ளை கொடிக்கு மறுபடியும் வேலையா, இந்த 23ஆம் புலிகேசி மாதிரி தூதுக்கு வந்து புறாவே வருத்தா தின்பது. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் ஒய்ஃபு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சா பதிலுக்கு யாரோவா விடுவீங்க?
பதிலுக்கு ஒரே சரண்டர் தான். ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஒய்ஃப் எதிர்த்து ஜெயிச்சவன்னு யாருமே கிடையாது, காடு கூட கிடையாது. சிவபெருமானே பத்திரகாளி கோவப்படும்போது டகால்னு கீழே படுத்துட்டார், வெய்மா நெஞ்சில் கால் வச்சு போமா, அப்புறம் தான் பத்திரகாளியே சமாதானம் ஆகிறா, போ அப்படின்னு விட்டுட்டு போயிட்டா. இல்லைன்னா அன்னைக்கே பிரளயம் வந்திருக்கும்னு வேத சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆனாலும் பட்ட சிவனே சரண்டர் தான் ஆனார். நம்மெல்லாம் சாதாரண ஆட்கள். 7 கோடி 9ஆம் இடத்துக்கு போகும்போது நேராக வெள்ளை கொடி எடுத்துகிட்டு போங்க, நேராக உங்கள் மாமியார் வீட்டுக்கு போங்க, கமான் வெளிவா வா, என் பொன்னாடி கூப்பிட்டு என் வீட்டுக்கு போகிறேன், கூட்டிகிட்டு போய் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ போகிறீங்க. டைவர்ஸ் என்ன சார் டைவர்ஸ், புடலங்கா டைவர்ஸ். இந்த பதிவை பார்த்துட்டு உங்கள் டைவர்ஸ் முடிவை கைவிட்டுட்டு இன்னையிலேருந்து வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சமத்து. இல்லை நான் அப்படியே தான் இருப்பேன்னா சனி பகவானே உங்களை கூட்டிகிட்டு போய் எங்கே வச்சு என்ன செய்யணுமோ செஞ்சு திரும்பவும் உங்கள் பொண்டாட்டி கல்ல விளை வைப்பார். சத்தியமாக நீங்கள் ஜெயிக்க போகிறதில்ல. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்கள் ஒய்ஃபை எதிர்த்து ஜெயிச்சதா சரி. ஏன்னா 8லேயே ராகு உட்காந்துருக்கேன் ரெடியா. கமான் கடகராசி கமான், நீ கேஸ் போடுன்னு தான் நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஐயா ஐயா வாங்கால விழுவுறதுக்கு நான் என் பொண்டாட்டி கல்லே விழுந்துடுறேன்டா. பெஸ்ட்டு அதை பண்ணுங்க. இந்த நன்றாக புரிந்து கொள்ளும் இருந்தா கடகராசிக்காரர்களுக்கு இது ஏன் ஸ்பெஷலாக சொல்கிறேன்னா, ஒரு கணவன் மனைவி நல்லா இருப்பாங்க, அதிகபட்சம் முறைச்சிக்கிறாங்க, சண்டை போட்டுக்கிறாங்க, அறிவு கெட்ட முண்டோம் புத்தி கெட்ட முண்டோம் இப்படி திட்டிப்பாங்க, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும், கெட்ட வார்த்தையும் அவ்வளோதான் தெரியும். இங்கே ஒரு வக்கீல் ஒருத்தர் இருப்பார், ஒரு 5000 ரூபா பீஸ் அவருக்கு. இந்த ஆள் வந்து என்ன தெரியுமா சொல்லி கொடுப்பாரு, மேடம் இப்படி போட்டு இப்படி நோட்டிஃபிகேஷன் பண்ணால் சட்ட ரீதியாக மாட்டிக்குவார் அப்படின்னு. அது வரைக்கும் உங்கள் மனைவி மைண்டு இப்படி யோசிச்சது கூட கிடையாது. இவங்களோட சேர்ந்து எவ்வளோ லோக்கலாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. நண்பர்களே, இவங்க சகவாசத்தை விட்டுருங்க. பெரியவங்க சொல்லுவாங்க போகக்கூடாது 3 இடம், போலீஸுக்கே போகக்கூடாது, வக்கீலுக்கு போகக்கூடாது, டாக்டர்கிட்ட போகக்கூடாது. இது 3 பேரையும் பார்க்கவே கூடாது. இவங்கெல்லாம் நமக்கு நல்லது பண்ணுற மாதிரி, ஆனால் இவங்க லைஃப்குள்ளே வரவே வேண்டாம், அதுதான் நல்ல வாழ்க்கை. ஸோ அப்போ கடகராசிக்காரர்கள் பிரச்சனையை சிங்கத்தை சென்று அதன் குகையில் சந்திக்க தயாராகுங்கள். நேராக மாமியார் வீட்டுக்கு போகிறீங்க, வீட்டுக்கு விட்டு வந்துட்டே இருக்கீங்க, அவ்வளோதான். இப்போ கடகராசிக்காரர்களுடைய இல்லற வாழ்க்கை குறித்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. அவங்களுடைய பொருளாதார முன்னேற்றங்கள் எப்படி இருக்கும் சார்? அது இப்போதான் வண்டி ஓட ஆரம்பிச்சிருக்கு, இனிமே தான் பிக்கப் எடுக்கும். நீங்கள் இத்தனை நாள் மெக்கானிக் சைடில் நின்ன ஒரு வண்டி இப்போ தான் ஓவர் ஆயிலிங் பார்த்து வண்டி வெளியே வருது. அஷ்டம சனி தன்னுடைய இரும்பு கரங்களால் பிடிச்சி வச்சுருந்தான், இப்போ தான் கையை விட்டுருக்கான். இனிமே தான் இந்த வண்டிக்கு தான் ஒரு வண்டினே ஞாபகம் வரும். ஸோ இந்த கார் இனிமே தான் அப்படி பொறுமையாக ஜானவாச கார் மாதிரி 2 தெரு சுற்றி வரும், அப்புறமா தான் பிக்கப் எடுக்கும். அந்த மாதிரி தான் உங்களை சொல்லணும். காரணம் என்னென்னா, கடகராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்குறார். முதல்ல கடன் அடைக்கிற ப்ராசஸ் இருக்குது. 2.5 வருஷம் ஊர் ஃபுல்லாக கடன் வாங்கி விட்ருக்கான் அந்த சனி பகவான். அதெல்லாம் கிளியரன்ஸ் பண்ணணும். அடுத்த வருஷம் தான் பொருளாதாரம் பண்ணலாம். சனி பயிற்சியால் உங்களுக்கு பணம் வருதோ இல்லையோ, சனி பயிற்சியால் குடும்பம் சரியாகும், கடன் அடையும். கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியில் 100க்கு எவ்வளோ மார்க்? 100க்கு 95 மார்க் தரலாம். எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு, ஆல் சிபில் ரெக்கார்டு கிளியர். நேராக போகிறீங்க, நான் சொன்னது மட்டும் பணம். பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பயிற்சியை பார்த்த உடனே எல்லாருக்கும் ஒரு பயம். என்ன பயம் சொல்லுங்க? ஐயோ சனி வந்துட்டாரே, ஐயோ சனி பகவான் என்னென்ன பண்ண போறாரு தெரியலையே, என் வாழ்க்கை அவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி. சனியை பார்த்து பயப்படாதீங்க. முதல்ல அதை முதல்ல மறங்க. போலீஸ்காரரை பார்த்து யார் பயப்படுவா? திருட்டு பயப்படுவான். எனக்கு என்னங்க பயம்? சனி பகவான்கிற பிடி மாஸ்டர், அவ்வளோதான். அதெல்லாம் எல்லா ஜோதிடரும் சொல்கிறத கேட்டிருப்பீங்க. ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், சனி கொடுக்கணும்னு நினச்சா அதை யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு வேத சாஸ்திரங்கள் சொல்லுகிறது. அதனால தான் என்னோட ஃபேவரட் டைலாக் என்ன, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்னு சொல்கிறது அந்த ஃபேவரட் டைலாக். அதனால தான் சனியை யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது, பிகாஸ் ஹி இஸ் டன். அந்த சனி பகவான் என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். இந்த கும்பத்தில் இருந்து மீனத்திற்கு மார்ச் 6ஆம் தேதி பெயர்கிறார். இதில் என்ன சின்ன விஷயம்னா, குருவோட வீட்டில் போய் உட்காந்துட்டார். அதுதான் அதில் பெரிய விஷயம். வழக்கமாக சனி பயிற்சி ஆகிறது தான், ஆனால் இந்த தடவை குருவோட வீட்டுக்கு போயிட்டார். குருவோட வீட்டுக்கு போன சனி பகவான் என்ன பண்ணுறார்? பரமசுத்தி அடைந்து விடுகிறார். பரமசுத்தினா என்ன? க்ளீன் ஆகிடுறார். அவரோட குணங்களே மாறி போயிடும். ஏன்னா அது குருவோடைய வீடு கோயில் மாதிரி. இப்போ கோயிலில் போய் நம்ம என்னென்ன பண்ணுவோம்? கோயிலில் போய் நம்மளால் ஏதாவது ஒரு யாரையாவது கெட்ட வார்த்தை சொல்லி திட்ட முடியுமா? கோயிலில் போய் யாரையாவது தப்பாக பேச முடியுமா? ஒன்றும் சுவாமி இருக்கிற இடம், அப்போது குரு இருக்கிற இடம் சனி பகவான். அதனால பொதுவாகவே அவரோட துஷ்ட குணங்கள் எல்லாம் மாறி போய் சமத்தா மாறிடுறார் சனி பகவான். மேஷராசிக்காரங்களுக்கு கூட, 7 சனி கும்பராசிக்காரங்களுக்கு கூட, மீனராசிக்காரங்களுக்கு கூட சனி பகவான் பெரிய ப்ராப்ளம் பண்ணுறது இல்லை. எவனோ சிம்மத்தை விட்டுட்டானே 8 குடையவனாக இருக்க இவங்களுக்கு கூட. அப்போ உங்கள் ராசிக்கு பெருசாக ஒன்றும் நடந்துட போகிறதில்ல. காரணம், சனி பகவான் ரொம்ப நல்லவராக இருக்கார்.
அப்போது கூட்டத்தில் ஒருத்தன் என்ன ரொம்ப நல்லவேன்னு சொல்லிட்டாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சனியை கொண்டு போய் குருவிட வீட்டில் போட்டு அருள் புரியுங்கள் சனி பகவானே, இப்பொழுது நீங்கள் மீனத்தில் இருக்கிறீர்கள்னு அவருக்கு ஒரு மோடு வந்துருச்சு. ஆமாம்ல, என்னப்பா வேணும் உனக்கு பரிசு? ஐயா எனக்கு கவர்மெண்ட் ஜாப், போ வச்சுக்கோ. ஐயா உங்களுக்கு என்னையா வாரி வாரி கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. சனி கொடுக்குற கடவுளாக மாறிடுறாருங்க. அப்போ சனி பகவானுக்கு என்ன பரிகாரம்? சென்னையில் இருக்கிறவங்க அகத்தீஸ்வரர் கோயில் போங்க பொலிச்சலூரில், அல்லது திருநள்ளாறு போங்க, அல்லது சனி பகவானுக்கு வரிசை வரும் குச்சனூர் எல்லாம் போறீங்கல்ல. சனி பகவானுக்கு மிகச்சிறந்த வழிபாடு என்னன்னா பித்ருக்களுடைய ஆசீர்வாதம். பித்ருக்கள் இறந்து போனவர்கள், உங்களுடைய குலதெய்வத்தையும் இறந்து போனவங்க வீட்டில் இருக்கணும் தொடர்ந்து கும்பிடுங்க, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி சனி பகவான் இருக்கிற இடத்துல இவரை சாந்தி பண்றதுக்கு நல்லெண்ணெய் வாங்கி சிவன் கோயிலுக்கு கொடுங்க. காக்கைக்கு அன்னமிடுங்கள். சரியா? யாரேனும் ஒற்றை கையேந்தியவர்களை நீங்கள் வழியில் கண்டால் ஓடி சென்று உதவுங்கள். இதெல்லாம் பண்ணுங்க. அடுத்ததாக இந்த சனி பகவானுடைய இது பிரீத்திக்காக நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த படிநிலைக்கு நீங்கள் செல்லுங்கள். என்ன, நிறைய கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்யுங்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகள் செய்யுங்க. உழவாரப்பணிம்பாங்க, தேவாரம் வாசிக்கிறது, பாட்டு பாடுறது, அந்த குளத்தெல்லாம் திருக்கோயில் குளத்தை க்ளீன் பண்ணுறது. திருவண்ணாமலை போனால் அந்த சித்தர்கள்லாம் சாதுக்கள்லாம் அந்த கிரிவலம் போகும்போது அவர்களுக்கு உதவி செய்கிறது. இந்த மாதிரி நிறைய சொல்லலாம். இவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்கள். சனி பகவானுடைய அருளை நீங்கள் கண்ணால் பெறலாம். ஒரே ஒரு விஷயந்தான், சனி மாதிரி ஒரு கொடுக்குறவனும் கிடையாது, சனி மாதிரி ஒரு கெடுக்கிறவனும் கிடையாது. நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா அவர் கரெக்டாக இருப்பார். ஸோ இன்று முதல் இந்த மார்ச் 6 முதல் உங்களுக்கு நல்ல நேரம் வந்தாச்சு. கண்டிப்பா ராசிக்காரர்களுக்கு சனி பயிற்சியுடைய பலன்கள், அதோடைய வழிமுறைகள்லாம் பல்வேறு விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா இது மக்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். மக்கள் உங்களை தொடர்பு கொள்ளணும்னா எப்படி தொடர்பு கொள்ள? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள உலகத்துக்கே தெரியும். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல இருக்குது. கீழே போயிட்டுருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை புக் பண்ணிக்கோங்க. ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து என்னை பார்த்துட்டு விஷ்ணுமாயாவை ஒரு தடவை சந்தித்து வேள்விகள்லாம் பங்கெடுத்துட்டு போங்க. உங்கள் வாழ்க்கையே மாறும். சனி பகவான் அள்ளித்தர காத்திருக்கிறார். உங்கள் ஜாதகத்தை கரெக்டாக பார்த்து கைட் பண்ணால் போதும், மற்றவை எல்லாம் தன்னால் நடக்கும். நன்றி. நன்றி. ஆனால் அந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வர சனி பயிற்சி, அதாவது வாக்கிய கணிதம் அடிப்படையில் வர இந்த சனி பயிற்சி எந்த மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது? அந்த பொதுவாக கேட்பாங்க இல்லையா, இப்போ 12 ராசியில் எந்த ராசிங்க ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது இந்த சனி பயிற்சி அப்படின்னு கேட்பாங்கள்ல. உள்ளபடியே கடக ராசிக்கு தான் முதன் தரமான யோகங்களை வந்து சனி செய்ய போகிறார், சனி பயிற்சி. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி காலத்தில் படாதபாடு பட்டுக்கிட்டு இருந்தவங்க. அவங்க அஷ்டம சனி விலகி சனி பகவான் ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துக்கு, என்ன சொல்லணும்னா கடக ராசிக்கு பாகியஸ்தானத்துக்கு வரப்போகிறார். இவ்வளோ நாள் இருந்த அவப்பெயர்கள், சங்கடங்கள், வீண் பழி, செய்யாத தப்புக்கு கெட்ட பேர் ஆனது, செஞ்ச வேலைக்கு சரியான மதிப்பு கிடைக்காம இருந்தது, இதெல்லாம் இந்த மாதிரி துஷ்டமான விஷயங்கள்லாம் விலகி இனிமேல் உங்களுக்கு எல்லாமே நல்ல பேர் புகழ், உங்களுடைய நீங்கள் தான் அதை செஞ்சீங்க, எவ்வளோ நாள் தெரியாமல் போச்சீங்க அப்படின்னு உங்களை பாராட்டுற அளவுக்கு கடகராசிக்காரர்களுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சனி பகவானுடைய பயிற்சியின் மூலயமா. இது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் 30 ஆண்டுகளுக்கு பிறகு, நீங்கள் சொன்ன மாதிரி 30 ஆண்டுகளுக்கு பிறகு வந்து அவர் வந்து அந்த மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசி வந்து சுபகிரகமான குருவோட வீடு. குருவோட வீட்டுக்கு வரும்போதே சுபத்துவத்தன்மையில் கொடுப்பார். சின்ன ஒரு குழப்பங்களை கொடுக்க தான் செய்வார். ஏன்னா ஞானஸ்தானமும் கூடயா, அதனால் வந்து நம்ம செய்கிறது சரிதானா. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மனம் சார்ந்த சில சங்கடங்கள், குழப்பங்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் கூட்டுற அளவில் தான் சனி இருப்பார். சனியோட நிலை இருக்க போது அஷ்டம சனின்ற துயரத்துலேருந்து வெளிப்பட்டுட்டோம் அப்படின்றதே ஒரு பெரிய நிம்மதி. சிறைவாசத்துலேருந்து வெளியே வந்துட்ட மாதிரி. இத்தனை நாள் ஜெயில் தண்டனை அனுபவிச்சுட்டு இருந்து என்னடா செய்கிறது கிளாரிட்டி இல்லாமல் ஒரு குழப்பமான மனநிலையில் இருந்த கடகராசிக்காரர்களுக்கு இனிமேல் தெளிவு கிடைக்கும். இதைத்தான் நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு என்ன தெளிவோட எந்த விஷயத்தை செய்கிறாங்களோ அதன் மூலயமா வெற்றிகள் அடைய போகிறாங்க. அப்படி ஒரு சிறப்பான நல்ல பலன்களை சனி பகவான் கொடுக்க போகிறார் கடகராசிக்காரர்களுக்கு. ஓகேண்ணா. இப்போ இவங்களுக்கு வந்து இந்த 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் சனி பகவானுடைய பெயர்ச்சின்னு சொல்லிட்டீங்க. அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. எந்த மாதிரியான 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்றது வந்து சிறப்பான விஷயம் தானே. ஸோ அந்த வகையில் வந்து எதனால அப்படின்னா, சனி வந்து ஒவ்வொரு ராசிலையும் 2.5 ஆண்டுகள் இருப்பார். அப்போ அவர் 12 ராசிகளையும் சுற்றி வர்றதுக்கு 30 வருஷம் ஆகிடும். ஓகே. இப்போ 12 ராசியும் முடிச்சிட்டாரு, கடைசியாக மீனத்துக்கு வந்துருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த இடத்துக்கு போகிறாரு. ஸோ அப்படின்னும் போது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இது வந்து ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு பயிற்சியா? ஆமாம், அரிதான நிகழ்வு தானே. 30 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு வர்றாருப்பா, இங்கே வந்துட்டாருன்னா. அது போல் அஷ்டம விஷய ஸ்தானத்துலேருந்து விலகி இருக்காருல்ல. அஷ்டம சனி வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு தெரியல, ஒருத்தனுக்கு ஒவ்வொரு சிலருக்கு ஆயில் சார்ந்த பிரச்சனைகளே கொடுத்துரும். அஷ்டமஸ்தானம் கர்மஸ்தானம் இல்லையா, ஆயில் கண்டத்தையே கொடுக்கும். அப்படி ஒரு துயர காலன்றதை தாண்டிட்டாங்க.
அப்போ சிறப்பு தானே அவங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பலருக்கு சிறைவாசம், சிறை செல்லக்கூடிய நிலைகள், கோர்ட் வாசல் ஏறி இது நாள் வரைக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவங்க கடந்த 2.5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டு கேஸுன்னு போக வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். உறவு சார்ந்த சிக்கல்களை, கணவன் மனைவி உறவுனால டிவோர்ஸ் விஷயத்துக்காக கோர்ட் ஏற வேண்டியது, ஸோ அந்த இதெல்லாம் வந்திருக்கும். இனிமேல் கடகராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையிலையுமே நல்ல விஷயங்கள் நடக்க போகுது. திருமண தடையில் இருந்தவங்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடக்கும். இப்போ நடந்தது அதாவது இப்போ மார்ச் 6ஆம் தேதி தான் வந்து சனி வந்து வாக்கிய கணிதப்படி மீன ராசிக்கு போகிறாரு. அது வரைக்கும் அவர் எங்கே இருக்காருன்னா 8ஆம் இடத்துல, ராசிக்கு 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக இருந்துகிட்டு இருக்காரு. ஸோ அஷ்டமி விலகி 9ஆம் இடத்து சனி சிறப்பான யோக பலன்களை செய்வார், இறை அருளை கொடுப்பார். இப்போ இவங்களுக்கு வந்து இந்த சனி பகவானால் வரும், அந்த சனி பகவானால் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இதை தாண்டி இன்னும் மேலும் அவங்க வாழ்க்கையை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக எந்த மாதிரியான இறை வழிபாட்டை சொல்லலாம் அப்படின்னு? சனி பகவான் 9ஆம் இடத்துக்கு வர்றதுனால வந்து பிரச்சனை இல்லைன்னு இல்லை, சில உழைப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். எதையாவது யோசிச்சுக்கிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி 24 மணி நேரம் பத்தாத அளவுக்கு சிந்தனைகள் இருக்கும். வேலை பார்க்குறாங்களோ இல்லையோ வேலையை குறித்து சிந்தனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸு தான். அதனால் நாம் ஒரு அட்வைஸாக சொல்ல நினைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா, கடகராசிக்காரர்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிறாதீங்க, மனசை நிதானத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் மனசை நிதானத்தில் வச்சுக்கிறதுக்கு மகாலட்சுமி வழிபாடும், கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய எந்த கோயில்கள், திருத்தலங்கள், சிவன் தலங்களாக இருந்தாலும் சரி, நாராயணர் தலங்களாக இருந்தாலும் சரி, போய் வழிபட்டுவாங்க. உங்களுக்கு ரொம்ப சிறப்பான நல்ல நிம்மதி, சந்தோஷம் கிடைக்கும், மன தெளிவு கிடைக்கும். முதல் விஷயம் அதுதான் உண்மை. ஆனால் இவங்களுக்கு அந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது, ஏன்னா சனியால் சில தொந்தரவுகள் எல்லாருக்கும் வரும்னு சொல்லுவாங்க பொதுவாக. ஸோ இவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நல்லா இருக்கும் அப்படின்னு? கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வராது, தப்பிச்சிட்டாங்க பாவம், இப்போ தான் அதுலேருந்து வெளிப்பட்டு வந்திருக்காங்க. திரும்ப அவங்களுக்கு அந்த பிரச்சனைகள்லாம் வராது, கண்டிப்பாக நல்லபடியாக இருப்பாங்க. தொழில் சார்ந்த ரிலேஷன்ஷிப் ஆகட்டும், நண்பர்களாகட்டும், தனிப்பட்ட கணவன் மனைவி வாழ்க்கையிலுமே சரி, நல்லபடியான ரிலேஷன்ஷிப்லாம் நல்லபடியாக இருக்கும். இனிமேல் தான் அவங்களுக்குள்ள புரிதலே வரப்போகுது. அதனால் கடகராசிக்காரர்கள் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் பயப்பட வேணாம். பயப்பட வேண்டியது வந்து ஆரோக்கியம்தான். ஏன்னா சனியுடைய பார்வை 9ஆம் இடத்துலேருந்து மண்டையை குழப்பிகிட்டே இருக்கும். மண்டை குழப்பம் வந்து என்ன ஆகும், ஸ்ட்ரெஸ்ஸாக மாறும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றிக்கிட்டால் என்ன ஆகும், மனம் பாதித்தா உடல் பாதிக்கும், உடல் பாதித்தா மனம் பாதிக்கும். இது பொதுவான விஷயம். ஏன்னா உடல் மனோகரகன் சந்திரன் தான். ஸோ சந்திரன் அதை மனசை பாதிக்காத மாதிரி ஒர்க்லோடு அதிகமாக்காமல் நமக்கான வேலைகளை மட்டும் பார்த்துட்டு நிம்மதியாக இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு தான் நம்ம சொல்ல விரும்புகிறோம். நான் ரொம்பவே சிறப்பாக இருந்தது, எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் நான் இதை தாண்டி இப்போ 2026 இப்போ வாக்கியப்படி வர இந்த சனி பெயர்ச்சி, ஏற்கனவே போன வருடமே வந்து 2025 வந்து நிறைய கான்ட்ரவர்சி ஆச்சு. இப்போ இதை கொஞ்சம் புரிதலுக்கு நம்மளுடைய ஆடியன்ஸ்க்கு கிளாரிஃபை பண்ணுற மாதிரியான விஷயங்களை தான் நான் கேட்க வரேன். என்னன்னா இப்போ இது வாக்கிய கணித அடிப்படையிலான சனி பெயர்ச்சி, அந்த பலன்கள். ஸோ அது வந்து இப்போ 2025 போனது திருக்கணித அடிப்படையிலான பலன்களை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கணும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. ரொம்ப எளிமையான விஷயம். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் வந்து சனி பகவான் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போவார். அந்த அடிப்படையில் வாக்கிய கணிதப்படி 2023 டிசம்பர் மாதம் பயிற்சியாக இருந்தார். இப்போ 2025 26 வந்துருச்சு, மார்ச் மாதத்தில் பயிற்சி ஆகிறார். கணக்கு கரெக்டு தான். ஸோ இது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, வாக்கியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, ஜோதிடர்கள் இருக்காங்க, மக்களும் இருக்கிறாங்க. திருக்கணித முறையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஜோதிடர்களும் மக்களும் இருக்காங்க. ரெண்டுக்கும் சின்ன வித்தியாசங்கள் இருக்குதான். ஆனால் என்ன விஷயத்தினால வாக்கியத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம், திருக்கோயில்களில் வந்து திருநள்ளாறுல இப்போதான் வந்து இது இப்போ நடக்கக்கூடிய பேச்சை தான் சனி பேச்சை எடுத்துக்க போகிறாங்க. போன வருடம் நடந்தது அவங்க எடுத்துக்கல. காரணம் என்னென்னா, பாரம்பரிய முறையில் வரக்கூடியவங்க, பாரம்பரியத்தை பின்பற்றி வரக்கூடிய எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா, அதில் நம்பிக்கை உள்ளவங்க எல்லாருமே வந்து பாரம்பரிய ஜோதிடத்தை, வாக்கிய கணிதத்தை எடுத்துக்குவோம். ஸோ இந்த வாக்கிய கணிதம் அப்படின்றது வந்து நமக்கு இந்த ஃபார்முலாவை கொடுத்தது சித்தநாதர்கள். சித்தநாதர்கள் கொடுத்த கணிதத்திலேயோ அவங்க கொடுத்த எந்த ஒரு விஷயத்துலையுமே மாறுதல் செய்கிறதுக்கு யாருக்கும் அதிகாரம் இங்கே கிடையாது. அவங்களுக்கு வந்து ஆதியும் தெரியும், அந்தமும் தெரியும். அவங்க எல்லாத்தையும் புரிஞ்சு தான் நமக்கு ஒரு கணக்கீட ஒரு விஷயத்தை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்படின்னும்போது இது வந்து ஜோதிடம் வந்து வெறும் கணக்கு மட்டும் கிடையாது. கணக்கு அடிப்படை கணக்கு தான், ஆனால் கணக்கு மட்டும் ஜோதிடம் கிடையாது, இது ஞானமும் சம்மந்தப்பட்டது. அதனால் ஜோதிட ஞானம் ஒருத்தருக்கு இருக்கணும். அப்போ அந்த ஜோதிட ஞானத்தோட, அந்த தெய்வ பலத்தோட, அந்த சித்தர்கள் கொடுத்த அந்த கணித முறைப்படி அந்த மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில் தண்டை தேடி வரக்கூடிய மக்களுக்கு பலன்கள் வந்து ஜோதிடரை நம்ம கொடுக்குறோம்.
ஸோ அந்த அடிப்படையில் சனி பயிற்சியை நாங்கள் ஜோதிடர், அதாவது வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து இப்போ வரக்கூடிய பயிற்சியை தான் சனி பயிற்சியாக எடுத்துக்கிட்டு மக்களுக்கு நாங்கள் அதுக்கான பலன்களை சொல்லிட்டு இருக்கோம். இதே மாதிரி திருக்கணிதத்து மேலே நம்பிக்கை உள்ளவங்களோட நம்பிக்கையை நம்ம தப்பு சொல்லக்கூடாது. அவங்களோட நம்பிக்கையில் அவங்களுக்குன்னு ஒரு தெய்வ பலம், அவங்களுக்குன்னு ஒரு வாக்கு பலம், அவங்களுக்குன்னு ஒரு நம்பிக்கைலாம் இருக்கு இல்லையா? அதன் அடிப்படையில் அவங்களும் மக்களுக்கு நல்லது சொல்லணும்னு நினச்சி அவங்க ஒரு நம்பிக்கையில், அவங்களோட கணக்கீட்டில் அவங்க ஒரு பலன்கள் சொல்கிறாங்க. அது அவங்களோட எதை மக்கள் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரெண்டையுமே தாராளமாக எடுத்துக்கிட்டு நீங்கள் மக்களாக நீங்கள் பண்ண வேண்டியது திருக்கணிதம் வாக்கியமான்ற சண்டைக்குள்ளே நீங்கள் வர வேணாம். அது ஜோதிடரோட பிரச்சனை. நாங்கள் அதை பார்த்துக்குறோம். நீங்கள் வந்து உங்களுக்கு நல்ல பலன், சரியான பலன் யார்கிட்ட கிடைச்சாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றதான் நாங்கள் சொல்ல வர விஷயம். இதுக்கெல்லாம் தாண்டி ஜோதிடம், இந்த கணிதங்கள், இந்த கணக்கீடுகள் இதெல்லாம் தாண்டி உங்களோட தெய்வ பக்தி உங்களை எப்பயுமே காப்பாற்றும் அப்படின்றத நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கிறேன். ஓகே. ஆனால் இப்போ என்னன்னா, இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க திருக்கணிதம்னா திருக்கணிதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆமாம், நீங்கள் வாக்கியம் பார்க்குறீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, எல்லாம் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இருந்தாலும் பலன்கள் வந்து முரணாக இருக்குல்லண்ணா. இப்போ வந்து திருக்கணிதம் அடிப்படையில் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, அப்போ ஒரு பலன்கள் சொல்லியிருப்பாங்க. இப்போ வாக்கியம் கணித அடிப்படையில் இப்போ பலன்கள் நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஒரு பலன்கள் இருக்கும். ஸோ இந்த பலன்களில் முரண் இருக்கிறதுனால அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்களே, காமனாக ராசி பலன் பார்க்குற ஆடியன்ஸ். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக ஒரு விழிப்பு கொடுங்க. அதுதான் இது வந்து ஜோதிடர்களோட நம்பிக்கை அடிப்படையில் சொல்கிறது தான். ஜோதிடர்களாக, வாக்கிய கணித ஜோதிடர்களாக நாங்கள் வந்து சித்தர்கள் கொடுத்த அவங்க மேலே இருக்கிற நம்பிக்கையில் வரக்கூடிய 2026 மார்ச் மாத சனிப்பயிற்சியை காலமாக எடுத்துக்கிறோம். திருக்கணிதம் அதன் மேலே நம்பிக்கை இருக்கவங்க போன வருடமே அதை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ இந்த ஜோதிடர்களோட நம்பிக்கை அவங்களோட இறை நம்பிக்கை சம்மந்தப்பட்டது, அவங்களுடைய பக்தியை சம்மந்தப்பட்டது, பாரம்பரியத்தின் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை சம்மந்தப்பட்டது. ஸோ அந்த வகையில் இங்கே வந்து எந்த விஷயம் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா, ஜோதிடத்தை அதான் திரும்ப நான் தான் உங்களுக்கு அழுத்தமாக சொல்கிறேன், ஜோதிடரோட ஞானம் தான் இங்கே வேலை செய்யும். கணக்கீடுகள் இதனால தான் நான் மக்களுக்கு சொல்றேன், மக்கள் இந்த குழப்பத்துக்குள்ள வர வேணாம். அதெல்லாம் சுயஜாதகம் முடிவு தான் வந்து இறுதியானதுன்றீங்க. ஆமாம், கண்டிப்பாக கரெக்டாக நீங்கள் சொன்ன விஷயம் அதுதான். சுயஜாதகத்தோடு வரும்போது இப்போ நம்ம பலன் சொல்லுவோம் இல்லையா, பலன் சொல்லும்போது வந்து அவங்களுக்கு வந்து நம்ம சொல்கிறது சரியாக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக எடுத்துக்கலாம். திருக்கணிதப்படி ஒருத்தர் கணிச்சு ஒருத்தவங்க பலன் சொல்கிறாங்கன்னா அதையும் எடுத்துக்கலாம், சரியாக இருந்தால் எடுத்துக்கலாம். மாறுதல் வருது, உங்களுக்கு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, ஃபைனலாக வந்து இப்போ புரிஞ்சிடுச்சுன்னா, இப்போ இது வந்து எல்லாமே ஒரு பொதுவான பலன்கள் தான். இது வந்து ஒரு இத்தனை பர்சன்டேஜ் தான் இதனுடைய பலன்கள் இருக்கும். ஆனால் சுயஜாதகத்தோட வந்தாங்கன்னா ரொம்பவே சிறப்பாக கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறோம். ஆமாம், ஓகே, ரொம்ப நன்றி. என் நெஞ்சத்திற்கினிய கடகராசி என்பர்களே, கடகராசின்னு சொன்னா பாசம்ங்க, நல்ல பாசமான மனிதர்களுங்க. கடகராசினா பண்புங்க, இப்படித்தான் வாழணுங்கிற நல்ல பண்பு உடையவர்கள் கடகராசிக்காரங்க. நல்ல தாய்மை மனசு, கடகராசினாலே நீர் வீடுங்க, அது இளைய மனசு, தாய் மனசு. அவ்வளவு நல்ல மனிதர்களை கடகராசி தன்னகத்தே கொண்டிருக்கிறது. அதுதான் கடகத்துக்கு பெருமை. கடகராசியில் ஒருத்தர் பிறந்துட்டாருன்னா ஒரு முறையாவது வாழ்க்கையில ஸ்ரீரங்கம் சென்று வந்தே தீரணும். திருச்சி ஸ்ரீரங்கம் இருக்கு பார்த்தீங்களா, ஸ்ரீரங்கத்திற்கு சென்று அந்த பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரணும். கடகராசிக்காரர்கள் அப்படி வழிபாடு செய்ய ஆரம்பித்தால் வாழ்க்கையில மிகப்பெரிய வளர்ச்சி வந்தே தீரும், அதுல சந்தேகமே இல்லை. இப்ப கடகராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க, ராசிக்கு பாக்கியஸ்தானத்துல சனி பகவான் இருக்கார், அட்டமத்திலே சனி பகவான் இருந்து ஆட்டி படைத்த கொடுமைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். சனி பகவான் அட்டமத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது பல பேர் தன்னுடைய நெருங்கிய உறவுகளை இழந்தீங்க, நல்ல நட்புகளை இழந்தீங்க, அலுவலகத்துல அவமானப்பட்டீங்க, வெளி உலகத்துல அவமானப்பட்டீங்க, கணவன் மனைவி உறவுல பல சிக்கல்களை சந்திச்சீங்க, எவ்வளவு பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்துச்சு. அத்தனையிலிருந்து முடிவு காலம், அற்புதமான காலம். சனி பகவான் கொடுத்தால் யார் தடுப்பார்? ஆகவே மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. கடக ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்திலே சனி பகவான் தர்மச்சனியாக, பாக்கிய சனியாக அவர் அமரக்கூடிய இந்த காலகட்டம் பொற்காலம். கடந்த 2.5 ஆண்டுகளாக நீங்கள் பட்ட அத்தனை வேதனைகளில் இருந்தும் ஒரு விடுதலையை தரப்போகிறார் சனி பகவான். அவரே உங்களுக்கு அள்ளி தருவார். என்னென்ன தடைகள் உங்க வாழ்க்கையில் இருந்துச்சோ, என்னென்ன குறைகள் உங்களுக்கு இருந்துச்சோ எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சியை சனி பகவான் கொண்டு வந்து தரப்போகிறார். இந்த சனி பகவான் 9வது ஸ்தானத்தில் உட்கார்றார் அப்படின்னா முதல் விஷயம், நான் வெளிநாட்டுல போய் படிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவ கண்மணிகளுக்கு அற்புதமான வாய்ப்பு தருவார். வெளிநாட்டில் போய் நீங்க படிக்கிறதுக்கு அதற்கு தேவையான பண வசதி, அதுக்கு தேவையான லோன் ஃபெசிலிட்டி, அதுக்கு தேவையான நல்ல கல்வி சூழ்நிலை. ஒரு ஃபாரின்ல போய் படிக்கிறீங்கன்னா அந்த கல்வி சூழ்நிலை நல்லா இருக்கணும்னா அங்க சில பிரச்சனை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்ப நல்ல கல்வி சூழ்நிலை, நல்ல பல்கலைக்கழகத்துல படிக்கக்கூடிய வாய்ப்பு,
இதையெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் அள்ளி தரப்போறார். அதே மாதிரி பலருக்கு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்திற்கு சனி பகவான் வரும்போது வெளிநாட்டுல நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க, அங்க சரியா வேலை இல்லாம இருக்கு, ஒரு பிரச்சனையில் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிரச்சனை நிவர்த்தியாகி இப்ப நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். உள்ளூர்ல வேலைக்கு திண்டாடுறது வேற சார், நம்ம ஊர் சார் எப்படி நம்ம குழைச்சு விடுவோம் சார் அப்படின்னு நினைக்கிறது வேற, என்னை சுற்றி என்னுடைய குடும்பம் இருக்கு, என் உறவுகள் இருக்காங்க அப்படின்னு சொல்றது வேற. வெளிநாட்டுல போய் மாட்டிக்கிட்டு இருக்கோம், நமக்கு உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அப்ப யாருங்க நம்மளை காப்பாத்துவா அப்படின்னா சனி பகவான் இப்ப உங்களை காப்பாற்ற போறாரு. வேலையில நீங்க பட்ட அத்துணை வேதனைகள் இப்ப மறையுது, உங்களுக்கு வெளிநாட்டுல நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்குது, அது மிகப்பெரிய யோகம். எதுல நம்ம கவனமா இருக்கணும் தெரியுமா? நம்ம அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுக்கணும். அப்பப்போ தந்தைக்கு உடல்நல பாதிப்புகள் தரும், ஆகவே அப்பாவுடைய உடல் நலத்துல அதிக கவனம் எடுக்கணும். இந்த சனி பகவான் காலம் எனக்கு மிகுந்த நன்மைகளை தரணும் சார், நான் என்ன பண்றது, எனக்கு இன்னும் மிகுந்த நன்மைகள் வேணும் அப்படின்னு கேட்கிறவங்க நீங்க செய்ய வேண்டியது நிறைய தான தர்மம் செய்யுங்கள். சனி பகவானுடைய இந்த காலகட்டத்தில் நிறைய தான தர்மம், அதுவும் இப்பொழுது தண்ணீர் தானம் செய்யுங்கள். குடிப்பதற்கு நிறைய தண்ணீர் வாங்கி கொடுங்கள். கடகராசிக்காரர்கள் செய்யக்கூடாத ஒரு தானம் இருக்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. பல பேர் வந்து இது தவறாக தானம் பண்ண சொல்லிடுறாங்க. கடகராசிக்காரர்கள் என்னைக்குமே வஸ்திர தானம் செய்யக்கூடாது, பிறருக்கு ஆடை தானம் செய்யக்கூடாது. கடகராசிக்காரங்க புரிஞ்சுக்கோங்க, நிறைய தண்ணீர் தானம் செய்யுங்கள், நிறைய அன்னதானம் செய்யுங்கள், குருதி கொடை கொடுங்கள், இரத்த தானம் செய்யுங்க. இதெல்லாம் உங்களுக்கு நன்மை. நல்ல அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க, மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான உதவிகளை தேடி சென்று செய்யுங்கள். சனி பகவான் நன்மையை செய்வாரு. அப்ப இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் ரீதியாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வருவாரு. டெம்பரரி ஜாப்ல இருக்கக்கூடிய பலருக்கு இப்ப கான்ட்ராக்ட் ஜாப் கிடைக்கும், கான்ட்ராக்ட் ஜாப்ல இருக்கக்கூடிய பலருக்கு வேலை பெர்மனன்ட் ஆகும். அந்த சூழ்நிலை இப்போ கடகராசிக்காரர்களுக்கு வரப்போகுது. இந்த சனி பகவான் என்ன பண்ண போறாரு, உங்களுடைய 3வது ஸ்தானத்தோடு தொடர்பு பெற போகிறார். பொதுவாகவே சனி பகவானுக்கு 3, 6, 11 ஸ்தானங்கள் அற்புதமான ஸ்தானங்கள். இப்போ சனி பகவான் என்ன பண்றாரு, உங்களுடைய 3வது ஸ்தானத்தையும் 6வது ஸ்தானத்தையும் அவர் தொடர்பு பெறுகிறார். இதுதான் மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையின் முன்னேற்றம் கடகராசிக்காரங்களுக்கு. உங்க கம்யூனிகேஷன் சூப்பரா இருக்கும், கம்யூனிகேஷன் செக்டார்ல உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அக்கம் பக்கத்து வீட்டாரோடு உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தியாகும், இளைய சகோதரனுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த சொத்து தகராறு நீங்கும், புதிய வேலை வாய்ப்பு ஒன்று கிடைக்கும். உங்களுக்கு உடல் நலத்திலே ஒரு பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை இப்பொழுது நிவர்த்தியாகும். கணவன் மனைவி உறவிலே இருந்த சிக்கல்கள் நீங்கி, நீ யாரு என்ன கேட்கறதுக்கு, நான் யாரு உன்னை பத்தி பேசுறதுக்கு அப்படின்னு இருந்த சண்டை தடுமாற்றம், குடும்பிப்பிடி சண்டை, அதெல்லாம் இப்ப நீங்கும். குடும்பத்துல ஒரு அந்யோன்யம் கிடைக்கும். யார் யார் உங்களை எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்களோ, கெடுதல் பண்ணிட்டு இருந்தாங்களோ, அவங்க துண்ட காணும் துணிய காணும்னு ஓடுவாங்க. அப்படி உங்கள் எதிரிகள் உங்களை கண்டு பயந்து ஓடக்கூடிய ஒரு தன்மை, அதெல்லாம் கடகராசிக்காரர்களுக்கு இப்ப நடக்க போகுது. பினான்சியலா ஒரு பெரிய உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த நேரத்தில் குரு பகவான் வேறு உங்கள் ராசியில வந்து உட்கார்றாரு, உங்களை நல்ல மனிதராக உலகத்திற்கு அடையாளம் காட்ட போகிறார். உங்களுடைய பினான்சியல் டெவலப்மெண்ட் நல்லா இருக்க போது, ரொம்ப நல்ல குழந்தை வாக்கி அமைய போது, சுபகாரியங்கள் உங்கள் குடும்பத்தில் கூடி வரப்போகிறது. எனதருமை நேயர்களே, கடகராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணணும், நான் முதலியே சொன்ன மாதிரி ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு சென்று வாருங்கள். ஒரு சனிக்கிழமை என்று ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு செல்லுங்கள். அந்த கோயிலில் வந்து பிரசாதத்தை வாங்கி ஒரு 9 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செய்யுங்கள். கோயிலில் கிடைக்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கியே, அங்கே விற்கக்கூடிய அந்த பிரசாதத்தை வாங்கியே நீங்கள் 9 பேருக்கு அன்னதானம் செய்யுங்கள். அந்த கோயிலில் அமைதியாக அமர்ந்திருங்கள். அங்கே இருக்கக்கூடிய பெருமாளை வழிபடுங்க, கருடனை வழிபடுங்கள், எல்லா சன்னதிகளுக்கும் போயிட்டு வாங்க. நான் நேர பெருமாளை மட்டும் கும்பிட்டு வந்தேன்னு இருக்காதீங்க, எல்லா சன்னதிக்கும் போயிட்டு வாங்க. அந்த கோயிலில் பல மணி நேரம் உட்காருங்கள், இறைவனை பிரார்த்தனை செய்து விட்டு வாருங்கள். எனதருமை கடகராசி என்பர்களே, ஒரு அற்புதமான நல்ல காலத்தை உங்களுக்கு வாரி வழங்குவதற்கு சனி பகவான் வந்திருக்கிறார். அந்த வாய்ப்பை அற்புதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ மந்த பிரச்சோதயாது அப்படிங்கிறது சனி பகவானுடைய காயத்ரி மந்திரம். இந்த காயத்ரி மந்திரம் இருக்கு, அற்புதமான பலன் தரக்கூடியது. மந்திரங்களிலேயே மிக உயர்ந்தது காயத்ரி மந்திரம் சொல்றோம். அதுவும் இந்த சனி பகவானுடைய காயத்ரி இந்த மந்திரம். இந்த மந்திரத்தை யார் ஒருவர் தினமும் 108 முறை சொல்கிறார்களோ
அவர்களுக்கு அற்புதமான பலன்களை சனி பகவான் வாரி வாரி வழங்குறாரு. உங்க ராசிக்கு மிக நல்ல பலன்களை தருவார். நமக்கு என்ன வகையான தடை இருந்தாலும் சரி, ஆபீஸ்ல போயிருக்கோம், ஒரு உயரதிகாரியை மீட் பண்றோம், மற்றவங்கள்ட்ட எல்லாம் நல்லா பழகுறவர் நம்மள்ட்ட மட்டும் எரிஞ்சு விழறாரு, அதிக வேலையை கொடுக்குறாரு, அச்சீவ் பண்ண முடியாத டார்கெட்டை கொடுத்து அச்சீவ் பண்ணுங்கிறாரு. என்னங்க நம்மளை மட்டும் கொடுமைப்படுத்துறாரு அப்படின்னா, அந்த உயரதிகாரியை சந்திப்பதற்கு முன்பாக அன்னைக்கு காலையில வீட்டில் இந்த காயத்ரி மந்திரம், இந்த ஓம் காகத்வஜாய வத்மகே கட்கஹஸ்தாய திமகி தன்னோ மந்த பிரச்சோதயாதுன்னு இருக்கு பாருங்க. இந்த காயத்ரி மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு போங்க. இதை நீங்க தினந்தோறும் சொல்ல 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 இது உருவேறும் பாருங்க. உங்களை சுத்தி வர இருக்கக்கூடிய தீமைகள்லாம் விலகிறத பார்க்கலாம். நம்மளை சுத்தி ஒரு நெகட்டிவ் ஆரா இந்த சனி காலத்துல உருவாகுது. அந்த நெகட்டிவ் ஆரா நம்மளை விட்டு விலகணும்னா இந்த காயத்ரி மந்திரம் உதவுதுங்க. இதை நீங்க நடைமுறையில நான் பல பேருக்கு பார்த்துட்டு சொல்றேன். அதே மாதிரி பரிகாரங்கள்னு சொல்றோம் பாருங்க. உங்க ராசிக்குன்னு பரிகாரம் சொல்லியிருக்க பாருங்க. அந்த பரிகாரத்தை ஃபாலோ பண்ணுங்க, பெரிய வெற்றி கிடைக்குது. இப்போ பலருக்கு என்ன ஒரு சந்தேகம், சார் எங்களுக்கு நீங்க பொதுவான பலன்கள் கொடுக்குறீங்க, ராசியின் அடிப்படையில் கொடுக்குறீங்க, எங்களுக்கு பர்டிகுலரா இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாரு, எங்க லக்னம் வித்தியாசப்படுமே, எங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகநிலைகள் வித்தியாசப்படுமே, எங்க ஜாதகத்துல சனி பகவான் எங்க இருக்காரோ அதுல இருந்து தான் இந்த கோச்சார சனியை கணக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்குறீங்க. உண்மை, வாஸ்தவமான பேச்சு. அவரவர் ஜாதகத்துக்கு தகுந்தாப்புல வித்தியாசப்படும். அப்படி எவ்வளவு கடுமையான பலன்களாக இருந்தாலும் அது நல்ல பலன்களா மாற்றிக்கிட முடியும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு எங்கள்கிட்ட நேரம் வரணும். அதைத்தான் உங்களுக்கு நாங்கள் முக்கியமா சொல்றோம். உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க நேரம் வரணும். உங்கள் ஜாதகப்படி உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது, என்ன அந்தரம், என்ன சூட்சமும் நடக்குது, அந்த இருக்கும் உங்களிடையே இப்போ இருக்கக்கூடிய கோச்சார சனி பகவானுக்கும் இடையில என்ன தொடர்பு. அப்போ பலருக்கு பார்த்தீங்கன்னா தசா புத்தி நல்லா இருந்தாலே சனி பகவான் நன்மையை தாங்க செய்வாரு, கெடுதல் செய்திட மாட்டார். எல்லாரும் எனக்கு 7.5 சனி வந்துருச்சு, கெடுதல் ஆயிடுச்சு அப்படிலாம் கிடையாதுங்க. சனி எல்லாருக்கும் கெடுதல்லாம் பட மாட்டாருங்க. அதனால உங்க ஜாதகப்படி சனி நல்ல நிலையில் இருந்தாலோ இல்லை இப்ப நல்ல தசாபுத்தி நடந்தாலோ இந்த கோச்சார சனி பகவானால ஏதாவது ஒரு கெடுதல் பலன் இருந்தா கூட அந்த கெடுதல் பலன் நடக்காதுங்க, நல்லது மட்டுமே நடக்குங்க. அப்போ பர்டிகுலரா நம்ம ஜாதகத்துக்கு இந்த சனி காலம் எப்படி இருக்கும், 2.5 ஆண்டு காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உங்க ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு நீங்க கன்சல்டேஷனுக்கு வரணும். வரும்போதுதான் உங்களுடைய முழுமையான பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கிட முடியும். இங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுடைய செல்போன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்போன் நம்பர் வாங்கி நீங்கள் ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். அதே மாதிரி நேரம் வர முடியாதவங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. இதே தான் எங்களுடைய செல்போன் நம்பர். இந்த செல்போன் நம்பர் தான் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பரில் உங்களுடைய பெயர், தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயர், இதை குறிப்பிட்டு எங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் விடாமல் கோளறு பதிகம்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த கோளறு பதிகத்தை எழுதினது யாருன்னா திருஞான சம்பந்தர். அவர் வேயுறு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்தன் உளமையை புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்லவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேன் வரும். அந்த கோளறு பதிகத்தை தினந்தோறும் படித்து கொண்டு வருவதும் நல்ல பலன்களை கொடுக்கிறது. அதே மாதிரி இந்த ஓம் நமச்சிவாய மந்திரம் இருக்கு பாருங்க. அந்த ஓம் நமச்சிவாய மந்திரத்தை எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்றோமோ, நெற்றியிலே திருநீறு பூசிக்கொண்டு சொல்கிறோமோ, அப்போ நல்ல பலன் கிடைக்கிறது. இதெல்லாம் மிக அற்புதமான பலன். அதே மாதிரி பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனியுடைய காலகட்டத்தில் விநாயகரை வழிபட்டால் நமக்கு பெரிய துன்பங்கள் வராது. ஆஞ்சநேயரை வழிபட்டால் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். பைரவரை வழிபட்டால் மிகச்சிறந்த நன்மைகள் வரும். ஆக இந்த பீரியடில் நீங்க எந்த அளவுக்கு தெய்வ நம்பிக்கையோடு இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி வழங்க போகிறார். சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆகவே சனி பகவான் அள்ளி கொடுத்தால் தடுப்பதற்கு யாரும் கிடையாது. மிகச்சிறந்த நல்ல பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெறப்போகிறீர்கள். உங்களுக்கு என்னுடைய கடக ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி போகும்போது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறார், ஃபஸ்ட்டு என்ன விஷயம் கிடைக்க போகுது அது எங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன போராட்டம் விலக போகுது. 7.5 மகர ராசிக்கு சொன்னீங்க, கடைசியில் எங்களுக்கு தாங்க 7.5 எங்கள் பிடிச்சி பாடா படுத்தி எடுத்துட்டார் சனி பகவான் அப்படிங்கிற வருத்தத்தில் நீங்கள் இருக்கிறது உணர்வுபூர்வமாக புரியுது. ஸோ இந்த சனி பகவான் வாக்கியப்படி இந்த ட்ராவல் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க போகிறார். போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுக்க போகிறார். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளில்
பல தடைகளுடன் போராடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உறுதியாக வீடு கட்டுவீங்க. ஏங்க சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலைங்க, வீடு கட்டிட்டோம், சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உங்களுடைய சொந்த வீட்டில் நீங்கள் உழைச்சி வாங்கின வீட்டில் நீங்கள் உட்காந்து நிம்மதியாக சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கக்கூடிய ஒரு பாக்கியம் சனி பகவான் கொடுக்க போகிறார். குழந்தை பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்திருக்கீங்கன்னா குழந்தை பாக்கியம் உண்டு. முதல் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை பிறக்கலைங்கிற கேள்வி வருது அப்படின்னு வருத்தப்பட்டீங்கன்னா, 2வது குழந்தை இல்லை, இரட்டை குழந்தை பிறக்கக்கூடிய வாக்கியம் நம்முடைய கடகராசி என்பவர்களுக்கு கோச்சார கிரகமான சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தை அமர்ந்து கொடுக்க போகிறார். சரி, இப்போ ராசியின் அடிப்படையில் பார்த்துட்டோம். ஆனால் நம்மளோட டைட்டில் என்ன? நட்சத்திர ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய கடகராசியில் உள்ள புனபூஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப ஒற்றுமை உண்டாகும். குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன், குடும்பத்தை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கேன், என் குடும்பத்தை பார்க்கணுன்னு எனக்கு ஒரு ஏக்கம் இருக்குது, ஆசை இருக்குது, ஆர்வம் இருக்குது, ஆனால் அதுக்கான ஒரு சூழ்நிலை அமையலை, அதற்கான ஒரு நிலையான தன்மை கிடைக்க மாட்டேங்கி அப்படின்னு நீங்கள் வருத்தப்பட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் உறுதியாக உங்களுடைய குடும்ப உறவுகளுடன் நீங்கள் ஒற்றுமையாக இணையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் இந்த கடகராசி புனபூஷ நட்சத்திரக்காரன் இருக்க மாட்டான் அப்படின்னு கொள்கையில் பல இடங்களில் நல்ல வாய்ப்பெல்லாம் விட்டு கொடுத்து வந்தவங்க தான் நீங்கள். இனிமேல் வாய்ப்பும் சரி மரியாதையும் சரி உங்களை தேடி வரும். அதனால் கவலையப்படாதீங்க. மரியாதை தேடி போகிறவங்க நீங்கள் கிடையாது. ஏன்னா குரு உச்சம் பெற்ற ராசி, நீங்கள் குருவோட நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு வாய்ப்பு மரியாதை எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான காலம். ஸோ நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, பொதுவாகவே நம்மளுடைய புனபூஷ நட்சத்திரத்தோட பெரிய இயல்பான குணம் என்னென்னா, இறக்க குணப்பட்டு எல்லாத்துட்டையும் ஏமாறுறது. அந்த விஷயங்களை நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. இந்த மார்ச் மாதம் பிறந்தோடனே கடகராசியில் பிறந்த புனபூஷ நட்சத்திரக்காரங்கள் கிட்டத்தட்ட 2.5 வருட காலமாக நீங்கள் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம், இன்னும் 2.5 வருஷம் சொல்ல வேண்டிய தாரக மந்திரம் என்னென்னா, நான் ஏமாற மாட்டேன், என்னை யாரும் ஏமாற்ற முடியாது. இதை நீங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. ஏன்னா ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. ஸோ இதை நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்ன கடைப்பிடிக்கணும்னா, உங்களுடைய பார்ட்னர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்போங்க. அட்ஜஸ்ட் பண்ணி நிறைய அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் கவனமாக டீல் பண்ணுங்கள். பிஸ்னஸ் பார்ட்னர்கிட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. ஸோ இதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும், மாற்றமும் ஏற்றமும் உங்களுக்கே. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கடகராசியில் உள்ள பூச நட்சத்திரம். நம்மளோட கடகராசி பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறான்னா, மருத்துவத்துறையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம். யாரெல்லாம் டாக்டராக இருக்கீங்களோ அல்லது யாரெல்லாம் மருத்துவத்துறைக்கு ட்ரை பண்ணுறீங்களோ உங்களுக்கு உறுதியாக வெற்றி உண்டு. மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் மூலமாக உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனைக்காக ட்ரீட்மெண்ட்டுக்காக நிறையா செலவழிச்சுக்கிருக்கீங்கன்னா அந்த செலவு உறுதியாக டோட்டலாக காணாமல் போயிடும். உங்களுடைய உடல் ஹெல்த்தில் உள்ள எல்லா பிரச்சனையும் சரியாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய பூச நட்சத்திரக்காரங்களுடைய இயல்பான குணம் என்னென்னா, இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 6 மாத காலமாக மிகப்பெரிய மன அழுத்தத்தில் இருக்கீங்க. தேவையில்லாத விஷயங்களுக்கு, தேவையில்லாத உறவுகளுக்காக, தேவையில்லாத நட்புக்காக போய் வாண்டடாக போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த பிரச்சனை உங்களை சார்ந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. மிகப்பெரிய மன அழுத்தம் சொல்லி எந்த விஷயம் இருக்கோ அதுலேருந்து நீங்கள் வெளியே நிம்மதியாக இருக்கேன்னு சொல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னா, கூட இருப்பவர்களுடைய சூழ்ச்சி என்னங்கிறத கொஞ்சம் கேப்சர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு வில்லன் பக்கத்துலேயே இருப்பான், எதிர்த்தாப்பில் இருப்பான், சைடில் இருப்பான். ஸோ சுற்றி இருப்பாங்க. ஆனால் எந்த வில்லன் என்ன விஷயத்துக்கு உங்களை டார்கெட் பண்ணுறான்னு உங்களால் புரிஞ்சுக்கிற முடியல. காரணம் நீங்கள் அவங்க உண்மையாக இருக்காங்கன்னு உங்கள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கிட்டது. ஸோ இன்னுமே நம்ம அஜித் சார் சொன்ன மாதிரி தான் பாட்டில், ஒரு தூங்கும்போது கூட ஒரு கண்ணை முழிச்சு வச்சே தூங்குங்க. அந்தளவுக்கு நீங்கள் சில விஷயங்களை எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும், மாற்றம் உண்டு என்பதை தெளிவாக சொல்ல முடியும். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய கடகராசியில் உள்ள ஆயிலிய நட்சத்திரம். இந்த ஆயிலிய நட்சத்திரத்தை பற்றி சொல்கிறதா ஒரே ஒரு விஷயந்தாங்க, உங்களுடைய அறிவு திறனுக்கு நிகர் யாருமே கிடையாது. அவ்வளோ பர்ஃபெக்டாக அறிவாக யோசிப்பீங்க, ரொம்ப தெளிவான மைண்ட் உள்ளவங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தண்ணியை கையை வச்சு குட்டையை குழப்பணுமா குழப்புவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி உங்களை கொலை போட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த குழப்பத்தினால வரக்கூடிய தடுமாற்றம் தான் நிறையா. ஸோ அந்த தடுமாற்றம் என்னெல்லாம் இருக்கோ, என்ன விஷயத்தெல்லாம் இதை செய்யலாமா வேண்டாமா, செஞ்சால் பிரச்சனையா செய்யாட்டி பிரச்சனையா, ஐயோ கடவுளே சாமி
ஒரு 2.5 வருஷத்துல நான் பட்டப்பாடு பெரும்பாடு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. நிலையான தன்மை, நிலையான அமைதி, நிலையான வெற்றி என்று சொல்லக்கூடிய செயல்பாடுகள் நம்மளுடைய கடகராசியில் பிறந்த ஆயில நட்சத்திரக்காரருக்கு உறுதியாக உண்டு. மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருப்பாங்க. நீங்கள் ஒரே விஷயந்தான், மூத்த சகோதரர்கள் உதவியாக இருப்பாங்கன்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எந்த விஷயத்தையும் செஞ்சிடக்கூடாது. அதில் கவனமும் தேவை. ஓகேவா? மூத்த சகோதரரிடம் வீண் வாதங்களை தொடரக்கூடாது. அவங்க சொன்னாங்களா கேட்டுக்கோங்க. ஓகே, அதில் ஏதாவது நன்மை இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே போல் அடுத்தவங்களை நம்பி ஒரு விஷயத்தில் இயங்காதீங்க. ஏன்னா ஆயில நட்சத்திரக்காரங்க உசுப்பத்தி விட்டுருவாங்க மற்றவங்களாம். உன்னாலப்பா முடியும், நீ சூப்பராக இருக்க, அம்மா ஆயில நட்சத்திரத்தை பெண் நீதாம்மா திறமையான பொண்ணு, உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு யாருமே இல்லைன்னு உங்களை உசுப்பேற்றுவாங்க. ஆக்சுவலாக நீங்கள் தங்கம் தான், ஆனால் இந்த தங்கத்தை உசுப்பேத்தி உருக்கி எடுத்துருவாங்க. அதுதான் உண்மை. அப்போ இதில் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா உறுதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றமான விஷயங்கள், நல்ல அற்புதமான செயல்பாடுகள் கோச்சார கிரகங்கள் சனி பகவான் கொடுப்பார். கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் என்ன வழிபாடு செஞ்சால் ஏற்றம் உண்டு அப்படிங்கும்போது மாரியம்மன் வழிபாடு. அம்மன் வழிபாடுங்கிறது உங்களுக்கு எப்பவுமே உண்டு. அது மாரியம்மனை நீங்கள் வழிபாடு செய்வது மூலமாக சனி பகவான் தாக்கங்கள் இல்லாமல், பிரச்சனை இல்லாத, நிம்மதியான சந்தோஷமான விஷயங்களை அம்மனுடைய அருளால் நீங்கள் பெற முடியும். நேர்களே, தற்போது வரை நீங்கள் பார்த்தது நம்முடைய சனீஸ்வர பகவான் கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்குள்ள மார்ச் மாதம் 6ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி அவர் பயணத்தை தொடங்குகிறார். அப்போ சனி பகவான் என்றாலே ஒரு பதட்டமும் பயமும் எல்லாருக்குமே இருக்குது. நான் ஒரு விஷயம் சொல்கிறேங்க, நீங்கள் உண்மையானவங்க, நேர்மையானவங்க, உங்களுக்கு எந்த பாதிப்பும் சனி பகவான் கொடுக்க மாட்டார். அதை தாண்டி உங்களை கஷ்டப்படுத்துகிறவங்களுக்கு, உங்களை காயப்படுத்துகிறவங்களுக்கு ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தான் சனி பகவான் வரார். உங்களை சுயநலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, அது கூட நீங்கள் தெரியாமல் இருக்கீங்க. அந்த சுயநலவாதிகளுடைய சுய ரூபத்தை காட்டுவதற்கு தான் சனி பகவான் ட்ராவல் பண்ணுறார். ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்குள்ள தாழ்வு மனப்பான்மை வேண்டாம். தப்பு செஞ்சுட்டு தாழ்வு மனப்பான்மையோடு இல்லாமல் இருக்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு ஒரு பாடம் போட்டக்கூடிய நிலைமை வரப்போகுது. நீங்கள் மன தைரியத்தோடு செயல்படலாம். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இது கோச்சார கிரகங்கள் ரீதியாக எடுத்த செயல்பாடு. இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம் இருக்குது. இது ஒரு 20லேருந்து 30% கூட உங்களுடைய வாழ்க்கையில் ட்ராவல் பண்ணும். ஆனால் உங்கள் சுய ஜாதகம் தான் 70லேருந்து 80% உங்களுடைய வாழ்வாதாரம், உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி, என்ன விஷயங்களில் உள்ள தடைகளை உடைக்க முடியுங்கிறத உங்கள் ராசி கட்டம் தான் நிர்ணயம் பண்ணும். ராசி கட்டத்தில் எந்த கிரகத்தோட எந்த கிரகம் அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்தா தான் உங்களுடைய எதிர்காலத்தை நம்ம என்ன பண்ண முடியும், நிர்ணயம் பண்ண முடியும். இது இன்னொரு விஷயம், சில பேர் கேட்காங்க, ஐயா வீடியோ பார்த்தேன், என்னுடைய பேரின் அடிப்படையில் என்னுடைய நட்சத்திரம் ராசி இதுவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ராசி நட்சத்திரத்தை தெரிஞ்சுக்கிற முடியாதா, அல்லது என்னுடைய லைஃப்பை பற்றி புரிஞ்சுக்கிற முடியாதா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, உறுதியாக ஜாதகமே இல்லை, பிறந்த தேதி நேரமே தெரியலனாலுமே உங்களுக்கு பிரசனம் என்ற சிறப்பான கருவி மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை மிக துல்லியமாக கணக்கிட முடியும் என்பது உண்மை. ஓகேவா? ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. துல்லியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய எதிர்காலம் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான விஷயங்களுக்கும் பதில் கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அதுக்கடுத்தபடியாக இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, வருகிற சித்திரை மாதம் 1ஆம் தேதி முதல் நம் ஸ்ரீ பாலாம்பிகா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக உங்களுடைய வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி ஆகிய நான் ஆன்லைன் மூலமாக அடிப்படை ஜோதிடம் கற்றுக் கொடுக்கிறேன். இது பார்த்திங்கன்னா 5வது பேட்ச். இப்போ ஏற்கனவே 4 பேட்ச் முடிஞ்சிச்சு. இப்போ ஆன்லைன் மூலமாக 5வது பேட்ச் எடுக்கும். ஸோ இந்த இதில் நீங்கள் கலந்து உங்களுடைய வீட்டிலேருந்தே நீங்கள் ஜாதகம் கற்றுக்கலாம். ஸோ ஜாதகம் கற்றுக்கொள்ள வேண்டும், ஜோதிடம் சம்மந்தப்பட்ட கேள்விகளுக்கு விடை கிடைக்க வேண்டும் என ஆர்வமும் ஆசையும் உள்ளவர்கள் உறுதியாக என்ன பண்ணுங்கள், கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுக்கு ஜோதிட வகுப்பு கலந்து கொள்வதற்கான லிங்க் அனுப்பப்படும். அதற்கான கட்டணத் தொகை எல்லாமே தெளிவாக சொல்லுவோம். நீங்கள் பயன்படுத்தி கொள்வது மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரம் மாறும். நீங்கள் பயன்படுத்தியது மட்டும் போதாமல் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஃபார்வர்ட் பண்ணி எங்களுக்கு மிக ஒத்துழைப்பு கொடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.